ஹாய் ஒருவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு இன்னும் ஒரு ஹாப்பியான நியூஸோடு தான் வந்திருக்கிறேன். டெய்லி உங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்காகவே வீடியோ போடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்றும் அப்படி தான் நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குது ரவுண்டு 3ல் எவ்வளோ சீட்ஸ் போன வருஷம் ஃபில் ஆயிருந்ததுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அதில் ஒரு பையன் மெசேஜ் பண்ணியிருக்கான், போன வருஷத்தோடு தெரிஞ்சுட்டு நாங்கள் என்ன பண்ண போகிறோம், இந்த வருஷம் ரியாலிட்டிக்கு வாங்க, எனக்கும் தெரியும் ரியாலிட்டி என்னென்னு, இந்த வருஷம் மாறும் தான். அதை என்ன சொல்ல வரேன்னா, போன வருஷத்தோட இந்த வருஷம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்ல வரேன். அதை யாருக்கும் புரிகிறது இல்லை. சில பேர் பாசிட்டிவாக நினச்சிங்க, அந்த நெகட்டிவிட்டி தோண்ட வைக்கிறவங்க, நெகட்டிவிட்டி சொல்கிறவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க. என்ன பண்ணுறது? சரி, ஓகே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வருஷம் கணிப்பு எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஏன்னா அது பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், நமக்கு ரவுண்ட் 3ல் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு. சரி, ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் நாய்ஸியாக இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சிருங்க, கோயில் ஃபங்க்ஷன் போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, ரவுண்ட் 3க்கு ஏன் இப்போ ஒரு ஜாக்பாட்னா, ஆகஸ்ட் 17 மண்டே நமக்கு என்ன, நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்டார்ட் ஆகுது. அதே ஆகஸ்ட் 17 ரவுண்ட் 2க்கு என்ன, அவங்களுக்கு அப்வோர்ட் ரிசல்ட் வரப்போகுது. நல்லா கேட்டுக்கோங்க, அப்வோர்ட் ரிசல்ட் மட்டும் இல்லை, கல்லூரிகளுக்கு எவ்வளோ சீட் உள்ளே போயிருக்குங்கிறதும் தெரிய வரும். அதாவது ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் எவ்வளோ பேர் ஜாயின்ட் ஆகிருக்காங்கன்னு தெரிய வரும். எவ்வளோ பேர் ஜாயின்ட் ஆகிருக்காங்கன்னா அந்த ரிப்போர்ட் ரவுண்ட் 2வோட ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதில் என்ன சார் எங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிஎஃப்சிக்கும் காலேஜுக்கும் போக சொல்லி இன்றைக்கி தான் கடைசி நாள். அவங்க சண்டேலேருந்து தேர்ஸ்டே வரைக்கும் டைம் கொடுத்தாங்க. இன்றைக்கி தான் கடைசி நாள். டிஎஃப்சிக்கும் காலேஜுக்கும் போக சொல்லி ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருந்தாங்க, அக்செப்ட் அண்ட் அப்போர்ட், அக்செப்ட் அண்ட் ஜாயின். என்ன பண்ணாங்கன்னா, ரவுண்ட் 2 மாணவர்கள் நிறைய பேர் அக்செப்ட் அண்ட் ஜாயின் கொடுத்து டிஎஃப்சிக்கும் போகல, காலேஜுக்கும் போகல. காரணம் என்னன்னு கேட்டேன்னா, அவனுக்கு பிடிக்காத காலேஜ் ஒன்று, ரெண்டாவது ஏற்கனவே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் சேர்ந்துட்டான் எங்கேயோ, மூணாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் சேர்ந்துருக்கிறான், சும்மா போட்டு பார்த்துருக்குறான். நாலாவது பார்த்தீங்கன்னா பணம் கட்ட முடியல, நான் அதனால் வேறு காலேஜ் பார்க்குறேன். அந்த மாதிரி நிறைய முடிவுகள் எடுத்து மாணவர்கள் ஒரு கல்லூரின்னு கணக்கு போட்டால் கூட, ஒரு கல்லூரியில் கணக்கு போட்டால் கூட ஒரு 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒரு கல்லூரியில் இருக்கான். சொல்ல முடியாது. இப்போ நம்ம 400 கல்லூரிகள் இருக்குது, எந்தெந்த கல்லூரிகளில் ரவுண்ட் 2 ஃபில் ஆயிடுச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் எடுத்து பார்த்தாலே அதில் ஒரு கல்லூரியில் மட்டுமே ஒரு 50 சீட்ஸ் பக்கம் ரிப்போர்ட் பண்ணல அப்படின்னா நினச்சி பாருங்களேன். 50 சீட்ஸ், சில கல்லூரிகளில் எல்லாமே ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க, 100% ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. சில கல்லூரிகளில் 90% ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் ரிப்போர்ட் பண்ணாதவங்க அதிகமாக இருக்காங்க. இந்த வருஷம் இந்த மாதிரி நடக்கிறது புதுசாக இருக்குது. ஏன்னா போன வருஷம் முக்கால்வாசி ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க. நான் முதல்ல சொல்லியிருந்தேன், நல்லா கேட்டுக்கும், 79,000 பேத்துக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் வந்துருந்துச்சு. அதில் 50,000 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க, அக்செப்ட் அண்ட் ஜாயின், அக்செப்ட் அண்ட் அப்போர்ட். இப்போ என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டோட்டலாக ஒரு 10,000 பேர் 12,000 பேர் ரிப்போர்ட் பண்ணாமல் விட்டுருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 45,000 46,000 பேர் இப்போ சீட் எடுப்பாங்கன்னே தோணுது. ஜென்ரலில் சொல்கிறேன். 7.5யுமே ரிப்போர்ட் பண்ணாமல் போகிறாங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. 7.5ல் சீட் எடுத்துகிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு போகிறான். எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த கல்லூரி பிடிக்கல, நான் வேறு ஏதோ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் வேறு எங்கேயோ வாங்கிட்டு படிக்கிறேங்கிறான். ஸோ இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு தெரியல. கல்லூரியோட தரத்தை பார்த்து மாணவர்கள் பயப்படுறாங்களா, டிஸ்டன்ஸ் பார்க்குறாங்களா, இல்லை ஹாஸ்டலில் போய் படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு பார்க்குறாங்களா, இல்லை கல்லூரியோட ஃபெசிலிட்டிஸ் பார்க்குறாங்களா, எது பார்க்குறாங்கன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் மாணவர்களுக்கு அது பிடிக்கிறது இல்லை, அதனால் வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுறாங்க. இதனால ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு அந்த சீட்டெல்லாம் நிற்கும். அந்த சீட்டு 17ஆம் தேதி வேக்கன்சிஸ் வரும் இல்லையா, அப்போ நமக்கு ஃபுல்லாக தெரிய வரும் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குன்னு. அப்போ பாருங்கள் எவ்வளோ பெரிய ஜாக்பாட் இருக்க போகுதுன்னு. ஏன்னா மிகப்பெரிய கல்லூரிகளில் இன்னுமே சீட் இருக்குது. மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ட்ரிபிள்இ போன்ற கோர்ஸுகளுக்கு அதிகம் சீட் இருக்கும். கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனாலும் டயர் 2லேருந்து கணக்கு வச்சா கூட இருக்கும். சரிங்களா? டயர் 2ல் கூட கம்ப்யூட்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா இன்டேக் ஜாஸ்தியாக இருக்க காலேஜில் இன்னுமே சிஎஸ்சி முடியல. ஒரு 3000 சீட் 2000 சீட் இருக்கிற இடத்துல இன்னுமே சிஎஸ்சி சீட்டு முடியல. எம்பிசிக்குலேருந்து சீட் இருக்குது, பிசிஓசிக்கு வேணால் முடிஞ்சிருக்கு, எம்பிசிலேருந்து சீட் இருக்குது. ஸோ அதனால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. பிசிஓசிக்குமே உங்களுக்கு சிஎஸ்சி இல்லைன்னா அடுத்து இசி பாருங்கள், இசி இல்லைன்னா ட்ரிபிள்இ பாருங்கள், அந்த டயரில் கிடைக்கலாம், அடுத்த டயரில் பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நல்ல ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், நல்ல ஒரு காலேஜ் எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ரவுண்ட் 3 மாணவர்களே, நிறைய பேர் டிஎஃப்சிக்கும் கல்லூரிக்கும் ரவுண்ட் 2 போய் ரிப்போர்ட் பண்ணல. ரவுண்ட் 3ல என்ன நடக்குமோன்னு கல்லூரியில் பயந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ இருக்க சினாரியில் என்ன நினச்சிட்டாங்கன்னா, ஒரு 2 லட்சம் பேர் 2,30,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க, எப்படி கல்லூரியை ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த கல்லூரியில் இன்றைக்கி பயப்படுது.
ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்லாம் பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்கன்னா ஃபில் ஆகுமா அப்படின்னு நினச்சி பயப்படுறாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக மாணவர்களே ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த டேட்டா எங்கிட்ட இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் 17 கரெக்டான டேட்டா வரும், வேகன்சி லிஸ்ட்டு வரும், எத்தனை பேர் போய் ஜாயின்ட் ஆகிருக்காங்க, எத்தனை பேர் போய் ஜாயின்ட் ஆகலை அப்படிங்கிறது எல்லாமே அக்கு வேற அணி வேற ஆகஸ்ட் 17 ப்ரொஃபிஷியல் ரேங்க் லிஸ்ட் ப்ரொஃபிஷியல் அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். ப்ரொஃபிஷியல் லிஸ்ட்டு அதாவது வந்து பார்த்திங்கன்னா போய் ஜாயின்ட் ஆகிருக்காங்க லிஸ்ட்டு வந்து டிஎன் வெப்சைட்டில் அஃபிஷியலாக விடுவாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ பேர் ரவுண்ட் 2 7.5 போயிருக்காங்க, ஜென்ரலில் போயிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால் பேனிக் ஆக வேண்டாம். ரவுண்ட் 3 மாணவர்கள் நிம்மதியாக இருங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் நிறைய வீடியோக்கள் ரவுண்ட் 3 வரப்போகுது. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இது வந்து இன்னைக்கு கடைசி நாளுங்கிறனால நிறைய பேர் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் போகலை. நாங்களே நிறைய சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கொடுத்த நாங்களே வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்டே வந்து போகலை, நான் வேறு காலேஜில் பார்க்குறேன், இல்லை சார் எனக்கு பிடிக்கல, நான் வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் போகிறேன், இல்லை சார் எனக்கு பிடிக்கல, அதாவது டிக்ளைன் பண்ணிட்டு போகிறேங்கிறவன், இல்லை சார் நான் வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேயே படிச்சுக்கிறேன், இல்லை சார் எனக்கு பணம் கட்ட வசதி இல்லை, நான் நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறான். ஸோ இது வந்து இது எல்லா வருஷமும் இருக்கிறதா, இந்த வருஷம் கூடுதலாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். சரிங்களா? ஸோ அது ரவுண்ட் 3 மாணவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் எல்லா இன்ஃபர்மேஷனும் வரும். தேங்க்யூ.